ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்கள வரவேற்கிறேன். இன்றைக்கு சூப்பரான, அருமையான ஒரு ரெசிபி பண்ண போறோம். அதுவும் இந்த தீபாவளிக்கு ஏத்த மாதிரியான ஒரு ரெசிபி தான். என்னதான் மட்டன், சிக்கன்லாம் நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னாலும், சீ ஃபுட்லயே 2 வெரைட்டி நீங்க செஞ்சீங்க அப்படின்னா சூப்பரா இருக்கும். நம்ம இன்றைக்கு வந்து ஃபிஷ் ஃபிங்கர் பண்ண போறோம். ஃபிஷ் ஃபிங்கர் பண்றதுக்கு நான் வந்து மயில் கோலா மீன், பெரிய மயில் கோலா மீன்லேருந்து ஒரு 2 கிலோ மீன் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுலேருந்து நான் இன்றைக்கு ஒரு 1/2 கேஜி எடுத்து நான் வந்து ஃபிஷ் ஃபிங்கர் பண்ண போறேன். இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஃபிஷ் ஃபிங்கருக்கு ஏத்த மாரி நல்ல ஃபிங்கர் ஷேப்ல கட் பண்ணி குடுப்பாங்க. இது வந்து கேஜி பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே வீடியோல சொல்லியிருக்கேன். ₹350 உங்களுக்கு ஸ்கின் அவுட் பண்ணி இந்த மாதிரி போன்லெஸ்லாம் இல்லாம குடுக்குறாங்க அப்படின்னா, மயில் கோலா மீன் வந்து ₹350 கேஜி வந்து காசிமேட்ல கிடைக்குது. நீங்க போய் வாங்கிக்கலாம். ஷெட்ல கிடைக்கும். ஒரு 1/4 கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கிறேன். ஜஸ்ட் இது ஒரு 50 கிராம் இருக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான உப்பு. இதெல்லாம் சேர்ந்து இந்த மைதா மாவ நான் வந்து புரட்டி வச்சுக்கிறேன். ஏன்னா, இந்த மசாலாலாம் போட்டா தான் வந்து அந்த மீனுக்கு ஒரு டேஸ்ட் குடுக்கும். வெறும் மைதால புரட்டிங்கன்னா ஃப்ளேவர் இருக்காது. இப்ப மீனுக்கும் கொஞ்சம் மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மீனுக்கு தேவையான உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள். மிளகாய் தூள் கிடையாது. மிளகுத்தூள் சேர்த்துருக்கிறேன். இல்லன்னா கலர் உங்களுக்கு உள்ள ரெட் கலர்ல தெரியும் மிளகாய் தூள் போட்டிங்கன்னா. இப்போ இது கூட வந்து ஒரு லெமன் ஃபுல்லா நான் பிழிஞ்சுக்கிட்டேன். நான் வந்து லெமன் பிழிஞ்சது வீடியோல வரல. அதனால தான் திரும்ப உங்களுக்கு காமிக்கிறேன். பிறகு தோல பிழிஞ்சீங்க அப்படின்னு சொல்லாதீங்க. நான் ஏற்கனவே ஃபுல் லெமனே அதில பிழிஞ்சிட்டேன். இந்த ஃபுல் லெமன் பிழிஞ்சிருக்கேன். நல்லா மீடியம் சைஸ் லெமன். ஃபுல்லாத்தையும் பிழிஞ்சு நல்லா அத புரட்டி எடுத்துக்கலாம். அப்படின்னா தான் வந்து அந்த மீன் வந்து ஒரு 10 நிமிஷம் மேரினேட் ஆகட்டும். நான் 2 முட்டை எடுத்துருக்கிறேன். தேவையான உப்பு, கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கிறேன். இத நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த மிளகாய் தூளும், உப்பும் நல்லா முட்டையில சேர்ந்து வரட்டும். ஏன்னா நம்ம மீன்ல வந்து மிளகு தூள் தான் போட்டிருக்கிறோம். அதனால முட்டையில நான் மிளகாய் தூள் போட்டிருக்கிறேன். இல்ல உங்களுக்கு மிளகாய் தூள் அவாய்ட் பண்ணணும்னா நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்ப அந்த முட்டைய ரெடி பண்ணியாச்சு. பிரெட் க்ரம் எடுத்திருக்கிறேன். சின்ன ட்ரேல எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு புரட்டி எடுக்கிறது ஈஸி. அந்த பிரெட் க்ரம் கூடயே 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் அல்லது மிளகாய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லாயிருக்கும். இப்ப நம்ம வந்து மீன புரட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சமா மீன் எடுத்து மைதா வச்சிருந்தோம்ல, மைதா மிக்சிங் அதில போட்டு நான் புரட்டிக்கிறேன். ஒண்ணு ஒண்ணா போட்டு புரட்டிட்டே இருந்தா நமக்கு வந்து டைம் ஆகும். கட்லட்னா கொஞ்சம் பொறுமையா பண்ணணும். இது நல்லா சாலிடா இருக்கிறதுனால, இந்த மாரி புரட்டி எடுத்துட்டு, கொஞ்சம் நல்லா டஸ்ட் பண்ணிட்டு, இதெல்லாம் வந்து நம்ம முட்டையில போட்டு புரட்டி எடுத்துக்க போறோம். இந்த மாரி பண்ணும்போது நமக்கு வேலை வந்து சட்டுன்னு ஆயிடும். இதே இது கட்லட்லாம் இந்த மாதிரி கையால மொத்தமா போட்டு புரட்ட முடியாது. ஒண்ணு ஒண்ணா தான் மைதால போட்டு, எக்குல போட்டு, அதுக்கப்புறம் நம்ம பிரெட் க்ரம் போட முடியும். இது ஃபிஷ் ஃபிங்கர் ரொம்ப ஈஸியாவே பண்ணிறலாம். இப்ப நான் ஒரு ஸ்பூன வச்சு இத கலந்துட்டு ஒண்ணு ஒண்ணா எடுத்துக்க போறேன். ஒண்ணு ஒண்ணா அந்த முட்டைய நல்லா வடிச்சுட்டு, எடுத்து தட்டுல எடுத்து வச்சுக்கோங்க. இதுலருந்து ஒண்ணு ஒண்ணா எடுத்துட்டே இருக்கக்கூடாது. அதனால நான் இந்த மாதிரி எடுத்து, எல்லாத்தையுமே ஒரு தட்டுல நான் எடுத்து வச்சுக்க போறேன். அதுக்கப்புறம் வந்து பிரெட் க்ரம்ல போட்டு ஈஸியா நம்ம புரட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஃபிஷ் ஃபிங்கர் இந்த மாரி சாலிடா இருக்கும்போது செய்றது ரொம்பவே ஈஸியா இருக்கும். இங்க பாருங்க. நான் வந்து எல்லாத்தையுமே அதாவது நான் அந்த முட்டையில போட்ட அந்த ஃபிஷ் ஃபிங்கரோட ஸ்லைசஸ் எல்லாத்தையுமே தட்டுல எடுத்துட்டேன். நல்லா முட்டைய வடிச்சுட்டு எடுத்துருக்கிறேன். இப்ப சின்ன தட்டுல நான் பிரெட் க்ரம் வச்சிருக்கிறதுனால, அப்படியே கூட தட்டை நல்லா ஷேக் பண்ணோம் அப்படின்னாலே ஈஸியாவே உங்களுக்கு ரோல் ஆயி எல்லா இடமும் கோட் ஆயிடும். ஈஸியா முடிஞ்சிரும் வேல. இப்போ ஒண்ணு ஒண்ணா நம்ம எடுத்து போட்டு பிரெட் க்ரம்ல கோட் பண்ணிட்டு, நம்ம ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்து இந்த மாரி எல்லாம் முடிச்சதுக்கப்புறம், நல்ல பிரெட் க்ரம் வரைக்கும் நல்லா கோட்டிங் குடுத்ததுக்கப்புறம், நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல வச்சு நீங்க ஃப்ரீசர்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். தேவைப்படும்போது எடுத்து டீஃப்ராஸ்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் இத 1/2 கேஜியா இன்றைக்கே நான் ஃப்ரை பண்ண போறேன். இது சாஸ் கூட, மயோனைஸ் கூட வச்சு சர்வ் பண்ணலாம். ஆனா ஸ்டார்ட்டரா சாப்பிடுறதுக்கு தான் இது நல்லாருக்கும். அல்லது ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு குடுக்கலாம். இத வந்து நம்ம வந்து சாதத்தோடயோ, அது கூடயோ சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிடுறதுக்கு அவ்வளவா நல்லா இருக்காது. நீங்க உங்களுக்கு பிடிக்கும், ஃபிஷ் ஃபிங்கர் பிடிக்கும்னா, கண்டிப்பா வந்து இந்த கோலா மீன்ல ஒரு தடவ ட்ரை பண்ணி பாருங்க. இது மயில் கோலா மீன் சொல்லுவாங்க. நல்லா பெருசா இருக்கும். அதுலேருந்து ஸ்லைசஸ் தான் உங்களுக்கு கட் பண்ணி குடுப்பாங்க. ஏன்னா, அவ்வளோ பெரிய மீன யாரும் வீட்டுக்கு வாங்கிட்டு போ முடியாது. ஹோட்டல்களுக்கு முழு மீனாவே கட் பண்ணி வாங்கிட்டு போவாங்க. ஹோட்டல்கள்ல பெரும்பாலும் இந்த மயில் கோலா மீன் தான் வந்து உங்களுக்கு வந்து ஃபிஷ் ஃபிங்கரா சர்வ் பண்ணுவாங்க. எண்ணெயில பொரிக்கும்போது கவனிக்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா, மீடியம் ஃப்ளேமை விட கொஞ்சம் ஹீட் குறைவா வச்சுட்டு தான் நீங்க ஃப்ரை பண்ணணும். ஹை ஃப்ளேம்ல ஃப்ரை பண்ணீங்க அப்படின்னா வந்து, உள்ள ராவா தான் வச்சிருக்கோம் ஃபிஷ்ஷு. மேல நல்லா கிரிஸ்பா ஃப்ரை ஆயிடும். உள்ள ஃபிஷ் உங்களுக்கு வேகாம இருக்கும். அப்படி இல்ல வந்து உங்களுக்கு வேகுறதுக்குள்ளயே தீஞ்சு போயிடும். அதனால மீடியம் ஃப்ளேமை விட கொஞ்சம் குறைவா வச்சுட்டு, கொஞ்சம் டைம் குடுத்து நீங்க பொரிச்சு எடுத்துட்டு, இந்த மாரி ஒரு தடவ வெளியில எடுத்துட்டு உளுந்த உளுந்த வடைலாம் பொரிப்போம்ல, கிரிஸ்பா வேணும்னா கொஞ்சம் கொஞ்சம் நேரம் எண்ணெய் வடிய எடுத்துட்டு, திரும்ப போட்டு நீங்க ஃப்ரை பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து நல்லாவே கிரிஸ்பா கிடைச்சிரும். அப்படி இல்லன்னா, ஆஃப் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்து வெளியில வச்சுட்டு, திரும்ப செகண்ட் ஃப்ரை பண்ணீங்க அப்படின்னாலும், நல்ல கிரிஸ்பா கிடைக்கும் உங்களுக்கு. ரொம்ப நேரம் கிரிஸ்பியாவே இருக்கும். இத வந்து நான் சொன்ன மாதிரி மைனஸ் கூட அல்லது வந்து நீங்க வந்து சாஸ் கூட நீங்க சர்வ் பண்ணலாம். ஸ்டார்ட்டரா, ஈவினிங் ஸ்நாக்ஸா சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இந்த தீபாவளிக்கு இந்த ரெசிபிய ட்ரை பண்ணுங்க. சீ ஃபுட்ல எப்பவுமே வந்து நீங்க வந்து ஃப்ரை, கறி தான் சாப்ட்டுருப்பீங்க.
இந்த தீபாவளிக்கு நான் நேத்து போட்ட பொளிச்சதும் சரி, இந்த ஃபிஷ் ஃபிங்கரும் சரி, கம்ப்ளீட்லி உங்களுக்கு புது ஒரு டிஷ்ஷா இருக்கும். சர்வ் பண்ணும்போது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நான் மயோனைஸ் கூடயும் குடுத்தேன், சாஸ் கூடயும் குடுத்தேன். எல்லாருமே நல்லாருக்குன்னு சொல்லி சாப்ட்டாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரம்யா வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீட்ல சமைச்சு சாப்பிடுங்க. வீணாக்காம சாப்பிடுங்க. மீண்டும் புது வீடியோல சந்திக்கலாம். பாய்.